எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இப்போ மார்க்கெட்டு இன்னைக்கு கிராஷ் ஆகிருக்கு கண்டிப்பாக. ஓகே, வை பிகாஸ் நிஃப்டி 50 வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நெகட்டிவில் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு இன்றைக்கி காலையில், ரைட். பட் நம்ம லாஸ்ட் வீக்கில் என்ன சொல்லியிருந்து இங்கேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலில் வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் வந்திருக்கு. இங்கேருந்து வந்துட்டு க்ரீன் கலர் கேண்டல் ஆகிட்டு மேலே ஃபர்தர் அப்சைட் போகும். அப்புறமா இன்றைக்கி மண்டே வந்துட்டு ஒரு புலிஷ் சைனில் இருக்கும்னு சொல்லியிருந்தேன், ரைட். ஆனால் இன்றைக்கி வந்து கேப் டவுன் ஆகிடுச்சு. இப்போது என்ன பண்ணுறது? நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் பேனிக் இருப்பாங்க இன்றைக்கி மார்க்கெட் கிராஷ் ஆகுனால. ஸோ இந்த பேனிக் யார் ஆகணுன்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் தான் பேனிக் ஆகணும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா இப்போ எக்ஸாம்பிளில் இங்கே வந்துட்டு ஆன்டிசிபேஷனில் வாங்கியிருப்பாங்க, இல்லைனா இந்த இடத்துல வாங்கியிருப்பாங்க, இங்கே வந்துட்டு மேலே போயிருக்கோம், இங்கே நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குவாங்க, சடன்லி வந்துட்டு கேப் டவுன் ஆகும்போது லாஸில் இருக்குவாங்க. ஸோ லாஸில் இருக்கவங்க இங்கே வந்துட்டு லாஸ் புக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த பர்பஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு அது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, லாங் டேர்முக்கு காம்பவுண்டிங் ஆகுதா, ஷேர் ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எதனாலன்னா ஆல்மோஸ்ட் பேருக்கு வந்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு எத்தனை வருஷம் காம்பவுண்டிங் எப்போது க்ரோத் ஆகுறதுன்னு நிறைய பேருக்கே தெரியறதில்ல. ஓகே, ரியல் காம்பவுண்டிங் க்ரோத் எப்போனா மோர் தென் 25 இயர்ஸ் டு 30 இயர்ஸில் தான் இதோட ரியல் க்ரோத்தே தெரியும் ஒரு காம்பவுண்டிங்குக்கு. ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஷேர் ப்ரைஸ் அதிகமாகுதா, டிவிடெண்ட் கிடைக்குதா, இதனால தான் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ப்ராஃபிட் வரும். காம்பவுண்டிங்குக்கு அவ்வளோவா அவங்களுக்கு ப்ராஃபிட்டு வராது. ரியல் காம்பவுண்டிங் க்ரோத் ஒரு ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு வரணுன்னா ஷேர் ப்ரைஸ் அதிகமாகுனா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகே, இது ரெண்டு டீட்டெயிலாக நம்ம இன்னொரு நாள் அது பார்க்கலாம். ஆனால் இப்போ வரலாம் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆயிருந்தால் இது வந்து ஒரு ஆவரேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் யாரும் பேனிக் ஆகிற அவசியம் இல்லை. ஆனால் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டருக்கு கொஞ்சம் அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதோ இல்லை லாஸ் புக் பண்ணிக்கின்னு வெளியே வர்றது ரொம்ப நல்லது. மறுபடியும் மார்க்கெட்டு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிதோ அப்போது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் லாஸ்ட்டு வந்து 28க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரைட். ஸ்டில் இது இம்பார்ட்டண்ட் லெவலில் நிஃப்டி 50 க்ராஸ் ஆகலை. ஓகே, இங்கேருந்து ஆனால் மேலே போகிற சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கெல்லாம் பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆகிருக்குன்னு. இப்போ நியூஸ் பேஸ்னால் வந்துட்டு இங்கே மறுபடியும் இந்த லெவலில் க்ராஸ் பண்ணி கீழே வந்து ஓப்பன் ஆகிருக்கு நிஃப்டி 50. ஓகே, ஸோ இப்போது நிஃப்டி 50ல் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணால் மறுபடியும் நம்மளுக்கு கொஞ்சம் சில நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு ஒரு ஸ்விங்குக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. கிடைக்கும் போது மட்டும்தான். ஓகே, இது மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் இந்த இடத்துல 12th மார்ச்சுக்கு நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டு சைன் கொடுத்துருந்துச்சு ப்ரைஸ் ஆக்ஷனில். இது பற்றி நான் உங்களுக்கு ஒரு நாள் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம இதில் 12th மார்ச்சில் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கோம். அதே மாதிரி வந்துட்டு 17th மார்ச்சில் வந்துட்டு இங்கே வந்துட்டு நிஃப்டி 50 ஈஸி மெத்தடில் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நான் 28க்கு வந்து சொல்லியிருக்கோம் மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழணும், ரைட். 28th வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மார்க்கெட் கீழே விழும் ஒரு 4-5 டேஸில். எதனால் 4-5 டேஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னா இது இம்பார்ட்டண்ட் லெவல் க்ராஸ் பண்ணனால 4-5 டேஸ்க்கு அப்புறம் இந்த லெவலில் வரும். அதுக்கப்புறம் ஃபர்தர் மேலே போகிற சான்சஸ் இருக்குன்னு. ஆனால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்லது நடந்தது என்னன்னா இங்கே க்ரீன் கேண்டல் ஆகாத கேப் டவுன் ஆகும். ஒய் பிகாஸ் இங்கே ஒரு வேளை க்ரீன் கேண்டலுக்கு க்ளோஸ் ஆகியிருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். இங்கேருந்து வந்துட்டு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய லாஸு புக் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் இங்கேருந்து 28க்கு நான் சொல்லும் போது ஐடி செக்டர்ஸு அப்புறமா ஃபார்மா செக்டரு டவுனில் இருக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் டிசிஎஸ் வந்துட்டு கீழே வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. ஆனால் இங்கே வரலாம் கேப்சர் பண்ணிடல, இங்கே கேப்சர் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ஆனால் அதே மாதிரி ஃபார்மா செக்டரில் நான் டிவிஸ் லேபில் வந்துட்டு இங்கே வந்துட்டு 28th வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்கே நல்ல ப்ராஃபிட் வந்துருந்துச்சு. ஓகே, ஃப்யூச்சர் ட்ரேடிங் பண்ணும்போது இங்கே ஆல்மோஸ்ட் மோர் தேன் 20,000 ருபீஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஓகே இது மாதிரி நார்மலாக நடக்கிறது தான். இதுக்கப்புறம் மறுபடியும் கீழே போகிற சான்சஸ் இருக்கும். ஆனால் சடன்லி என்னாச்சு கேப் அப் ஆகிட்டு
மறுபடியும் மேலே போய் அதுக்கப்புறம் தான் கீழே வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் ஆயிடுச்சு 20,000 ப்ளஸ் நம்மளோட ரியல் மணி ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் 12,000 to 13,000 ருபீஸ் இங்கே லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி இங்கே பார்க்கலாம், நீங்கள் நிஃப்டி 50யும் பார்க்கலாம். நிஃப்டி 50யும் நம்மளுக்கு அதே மாதிரி சடன்லி கீழே விழாமல் மறுபடியும் மேலே போகிற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் தான் கீழே விழுந்திருக்கு. அப்போது இங்கே எஃப்ஐஏ ஆகட்டும், டிஐஏ ஆகட்டும், யார் ஆகட்டும், நம்மளை ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஃபர்தர் டைரெக்ஷனில் போயிருக்கிறாங்க. ரைட். ஸோ இது பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எஃப்ஐஏ அப்புறமா டிஐஏ நம்மளை எப்படி ட்ராப் பண்ணுவாங்கன்னு. ஓகே, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் நான் என்ன சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டி வெரி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஆனால் இவ்வளோ பெரிய கீழே வந்துக்குது. ஆனால் ஸ்டில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதனால் சொல்கிறேன்னா, நார்மலி நிஃப்டி 50 வந்துட்டு 300 to 500 பாயிண்ட்ஸுக்கு கேப் டவுன் ஆகும்போது மோர் தென் 2000 பாயிண்ட்ஸு பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு கேப் டவுன் ஆகும். பட் இன்றைக்கி வந்துட்டு 1000 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகினாலும் மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டியில் வந்து 2000 பாயிண்ட்ஸ் தான் கேப் டவுன் ஆகிருக்கு. ஓகே, மறுபடியும் இமீடியட்லாம் ரிகவர் ஆகி அதுக்கப்புறம் சைட்வேஸில் போய் அப்போ ஒரு வாலட்டிலிட்டியில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நாளுக்கு நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆல்ரெடி நீங்கள் பேனிக் ஆகிற லாங் டேர்ம் இன்வெஸ்டாக இருந்தால் பேனிக் ஆகிற அவசியம் சும்மா மார்க்கெட் க்ராஷு, பிளட் பாத்து அதெல்லாம் தலையில் போட்டுக்காமல் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கோ லாங் டேர்முக்கு அது கண்டினியூ பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் அது மாதிரி இருந்தால் லாஸ் புக் படிக்கிறது ரொம்ப நல்லது. எப்பயும் நம்மளோட சின்ன லாஸில் வெளியே வர்றது ரொம்ப நல்லது. இப்போது நம்மளுக்கு இங்கே வந்துட்டு டிவிஸ் லேபில் லாஸ் தான் ஆச்சு. ஓகே, இங்கேருந்து 28லேருந்து கீழே வரும்போது நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 2 டேஸில் நம்மளுக்கு லாஸ் வந்துச்சு. லாஸ் புக் பண்ணிக்கணுங்க. இப்போ சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, இல்லைப்பா நீ இங்கே வந்துட்டு ஷார்ட் பண்ணியிருந்தா, இப்போ நீ ஹோல்டு பண்ணியிருந்தா இவ்வளோ லாபம் வந்திருக்கும். இது மாதிரி நம்மளோட ரூல் எப்போ நம்ம பிரேக் பண்ணுறோங்கோ, ஒரு வேளை இது வந்துட்டு கீழே வராமல் நம்ம ஹோல்டு பண்ணியிருந்தா ஃபர்தர் இப்படியே மேலே 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 போயிருந்தா எவ்வளோ பெரிய லாஸ் ஆகும். ஓகே, எப்போ பேனிக் ஆகக்கூடாது. நம்மளோட சின்ன ஒரு லாஸில் வெளியே வர்றது ரொம்ப நல்லது. இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் போயிடுச்சேன்னு நினைக்கிறத விட்டுட்டு ஒரு சின்ன லாஸில் வெளியே வர்றது எப்பயும் கற்றுக்கனா இது மாதிரி பேனிக் செல்லிங்கில் வந்துட்டு யாரும் வந்துட்டு ட்ராப் ஆக மாட்டாங்க. ஓகே, இந்த கேஸ் நம்ம இங்கே வந்து வாங்கியிருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு இங்கே கேப் டவுன் ஆகிருந்தால் நம்ம இங்கே ஒரு வேளை எக்ஸிட் ஆகியிருந்தால் ஒரு சின்ன லாஸில் தான் போயிருப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹோல்டு பண்ணலான்னு ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் கீழே வரும்போது மறுபடியும் ஓகே இது ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலுக்கு இது இன்னும் ஹோல்டு பண்ணலாம், கொஞ்சம் ஆட் பண்ணலாம், எவரேஜ் பண்ணலான்னு பண்ணியிருந்தா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு பெரிய ட்ராப்பில் ஆகி அவங்க கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வெளியே போயிருப்பாங்க. எப்பயும் சைக்காலஜி மைண்ட் செட்டு கிளியராக இருக்கணும்னா லாஸுவை புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. லாஸுவை சின்ன லாஸ் ஆகட்டும் பெரிய லாஸ் ஆகட்டும் லாஸுவை புக் பண்ணிக்கணும். ஓகே, மார்க்கெட் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஆனால் நம்ம மார்க்கெட்டில் இருக்க வேண்டியது இருக்கும். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் க்ராஷ் ஆகட்டும், மார்க்கெட் இதாகட்டும், மார்க்கெட்டில் இன்றைக்கி யூஎஸ் நம்மளோட வந்து ஆல்மோஸ்ட் 2 to 3% தான் நம்ம யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட்டே பண்ணுறது. அதனால நம்மளுக்கு வந்து நிறைய பெரிய எஃபெக்ட் ஆகாது. இன் ஃபர்தர்னால மறுபடியும் ரிகவர் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.